நீங்க எக்ஸாம்ல எடுத்த மார்க்குக்காக உங்களை கலாய்க்கிறாங்களா இல்ல உங்களை கேவலமா பேசுறாங்களா? இவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டு நீங்க மனசுடைஞ்சு போயிருந்தீங்கன்னா இந்த கதையை கேளுங்க. ஒரு பையனுடைய அப்பா சாக போற நிலைமையில இருக்காரு. நான் உனக்காக எதுவுமே சேர்த்து வைக்கலப்பான்னு சொல்லிட்டு அவர் கையில இருந்த வாட்சை கைட்டி அவர் பையன்கிட்ட கொடுக்குறாரு. இது பல தலைமுறையை கடந்து வந்த வாட்ச். இது எடுத்துட்டு போய் வாட்ச் கடையில குடு, எவ்வளவு போகுதுன்னு பாருன்னு சொல்றாரு. வாட்ச் கடைக்காரன், இதுனாப்பா ரொம்ப பழைய வாட்சா இருக்கு, ரொம்ப அடி வாங்கி இருக்கு, இதுனா ஒரு 5 ரூபாய் போகும்னு சொல்றாரு. அந்த பையன் உடனே அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்து இது 5 ரூபாய் தான்ப்பா போகுதுன்னு சொல்றான். அவங்க அப்பா உடனே சரி காயலாங்கடையில போட்டு பார்ப்பான்னு சொல்றாரு. அந்த பையன் உடனே ஓடி போய் காயலாங்கடையில போய் கேட்டா அவரு இது 15 ரூபாய் போகும்னு சொல்றாரு. இந்த பையன் உடனே அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்து காயலாங்கடையில 15 ரூபாய் தான்ப்பா போகுதுன்னு சொல்றான். அவங்க அப்பா அந்த பையன் கிட்ட சரி பக்கத்துல எங்கன்னா மியூசியம் இருந்தா அங்க கொடுத்து பாருப்பான்னு சொல்றாரு. அந்த மியூசியம்ல இருந்தவங்க இது ரொம்பவே பழமையான வாட்ச்பா, இத பாக்குறதே கஷ்டம், இந்த வாட்சுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தரலான்னு சொல்றாங்க. அந்த பையன் உடனே அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்து இந்த வாட்சுக்கு மியூசியம்ல 3 லட்சம் ரூபாய் தராங்கப்பான்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா என்ன தெரியுமா சொல்றாரு, உன்னுடைய திறமைக்கு உனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு நீ கஷ்டப்பட்டு போனாதான் உனக்கு மதிப்புன்னு சொல்றாரு. அதனால இவங்க இன்னைக்கு உங்களுடைய மார்க்கை பார்த்து கேவலமா பேசினாலும் நாளைக்கு வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சதும் உங்களை மதிச்சு பேசுவாங்க.